அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் தேரி குடியிருப்பு அருள்மிகு கற்குவேல் ஐயனார் கோயிலில் இந்த வருடம் கள்ளர்வெட்டு திருவிழா சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது ராஜபாளையம் ஜமீன் நத்தம்பட்டியை சார்ந்த 40 பங்காளிகள் ஒன்று சேர்ந்து கற்குவேல் ஐயனார், பேச்சியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு பரிவட்டம் கட்டி சீர் செலுத்தி அழகு பார்க்கும் விழா. பரிவட்டம் என்பது கோயில் விழாக்களில் கடவுளின் திருமேனியில் தலையில் கெட்டும் அலங்கார வகைகளில் ஒன்று. பரிவட்டம் கட்டி சீர் செலுத்தும் விழா கள்ளர்வெட்டு திருவிழா அன்று காலையில் நடைபெற்றது. இது கண்கொள்ளா காட்சியாகும். இந்த ஊரை சார்ந்தவர்கள் ஊர் விட்டு ஊர் சென்றாலும் இவர்கள் அனைவரும் ஒன்று கூடும் இடம்தான் தேரி குடியிருப்பு அருள்மிகு கற்குவேல் ஐயனார் கோயிலில்தான். இந்த சீர் செலுத்தும் விழாவிற்காக மொத்தம் 75 தட்டு வரிசைகள் வைக்கப்பட்டிருந்தன. இதில் முக்கியமானது பேச்சியம்மன் சீர்பெட்டி. இதில் ஒரு பனை நார்பெட்டியில் புடவை, ஜாக்கெட், கம்மல், காதோலை, கருகமணி, மஞ்சள் கயிறு, தென்னம்பாலை, பாக்குப்பாலை, அம்மனுக்குரிய பிடித்தமான பிச்சிப்பூ, ரிப்பன், கண்ணாடி வளையல்கள் அதில் இருந்தன. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக நிறைந்திருந்த ஓலைப்பெட்டியில் சீலைப்பிள்ளை வைக்கப்பட்டிருந்தது. இது எதற்கு தெரியுமா? குழந்தை வரம் வேண்டுவோர்க்காக அதில் நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று அந்த ஊர் மக்கள் சொல்லுகிறார்கள். பொதுவாக பெண்கள் தன்னுடைய தாய் வீட்டு தெய்வத்திற்கு பெட்டிப்பழம் வைத்து வழிபடுவது வழக்கம். அதே வழியில் பிறந்த இந்த ஊர் பெண்களும் பெட்டிப்பழம் வைத்து கொண்டு வந்திருந்தார்கள். அவர்களுக்கு அண்ணன் தம்பிகள் புது உடைகள் எடுத்து கொடுத்து அழகு பார்த்தனர். பூஜைகள் நடப்பதற்கு முன்பாக ராஜபாளையம் ஜமீன் நத்தம்பட்டியை சார்ந்த பெண்கள் கும்ப கலசம் வைத்து கும்மிப்பாடல் பாடி கும்மியடித்தனர். பொங்கல் வைத்து பூஜைகள் நடைபெற்று அனைவரும் சாமியாடினது அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்துவிட்டது. குலவை சத்தத்துடனும் கொட்டு மேளத்துடனும் அனைவரும் தட்டுகளை தூக்கி ஐயனாருக்கும் பேச்சியம்மன் பரிவார தெய்வங்களுக்கும் சீர் செலுத்த சென்றனர். கற்குவேல் ஐயனாரின் பரிவார தெய்வங்களான கன்னிமூல கணபதி, லாட சன்னாசி, பேச்சியம்மன், பிரம்மசக்தி அம்மன், இசக்கியம்மன், சுடலை மாடன், ஓடக்கரை மாடசாமி, பொங்காத்த ஐயனார், சின்னத்தம்பி ராஜா, யமதர்ம ராஜா, கசங்காத்த மாடன், அத்தி மாடன், நாகரீக பிணமாலை சூடும் மாடன், தளவாய் நல்ல மாடசாமி, சிவனணிந்த பெருமாள், பெரியாண்டவர், சிறுக்கன் சாமி, மாலையம்மன், ஐவராஜா, பொன்னிருளப்பன், வன்னிச்சி, வன்னியராஜா சகோதரர், வன்னியராஜா, துப்பாக்கி மாடன், அக்கினி மாடத்தி, பலவேசக்காரன், பிரம்மா, மகாவிஷ்ணு, தட்சிணாமூர்த்தி, பட்டவராயன், பொம்மக்கா, திம்மக்கா, சங்கிலி பூதத்தார், முன்னடி தேவி, முன்னடியான், போர்க்கள வீரன், பகடை வீரசாமி, கல்லர் சாமி, சப்த கன்னியர், பிடிமன் அம்மன், பத்திரகாளி அம்மன், நாகர், இருளப்ப வீரசாமி, புலமாடி அம்மன், புலமாட சாமி, கருப்பசாமி பரிவார தெய்வங்களுக்கும் பரிவட்டம் கட்டி அழகு பார்த்தனர். ராஜபாளையம் ஜமீன் நத்தம்பட்டியை சார்ந்த 40 பங்காளிகள் குடும்பம். அருள்மிகு கற்குவேல் ஐயனார் கோயிலில் கள்ளர்வெட்டு திருவிழாவின் போது ராஜபாளையம் ஜமீன் நத்தம்பட்டியை சார்ந்த பங்காளிகள் குடும்பங்கள் எவ்வாறு பூஜை செய்து பரிவார தெய்வங்களையும் அழைத்து சென்று ஊர்வலம் சென்று அவர்கள் சீர் செலுத்திய கண்கொள்ளா காட்சியை இனிவரும் வீடியோக்களில் காண்போம். நேரில் கண்டது போல் கண்டு மகிழுங்கள். இந்த சீர் செலுத்தும் விழா 3ஆம் ஆண்டாக மிக மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த திருவிழா என்றென்றும் வாழையடி வாழையாக மிக சிறப்பாக நடைபெற அருள்மிகு கற்குவேல் ஐயனாரை வேண்டுவோம். அவரின் அருளும் ஆசியும் பெறுவோம்.
முன்னடி தேவி சேலைக்காரி அம்மன் ஆவேச தோற்றத்தை அங்கே பாருங்க. பிரம்மசக்தி இசைக்கு அம்மன் யமன் சாமிகள் அரசாளும் சன்னதியை நீங்க பாருங்க. எத்தனை எத்தனை சாமிகள் அம்மா கற்குவேலன் கோயிலில், அத்தனை அத்தனை செல்வம் அம்மா கற்குவேலன் சன்னதியில். எத்தனை எத்தனை சாமிகள் அம்மா